வித்யா நம்பர் 1 சீரியல் ஆகஸ்ட் 26 நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத ரிவ்யூவாக பார்த்துடலாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வந்த பார்வையாளராக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே மேலே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை தவறாமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனே கிடைக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வேதா எப்படியோ எல்லாருக்கும் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி கொடுத்து காசு சம்பாதிச்சு அதை வச்சு பியூன் மூலமாக எப்படியோ ரேஷன் கார்டை வாங்கிடுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 பேர் வந்து நிற்கிறாங்க. அவங்கக்கிட்ட நீங்கள் யார் அப்படின்னு சொல்லி பியூன் கேட்க, இல்லை இவங்களுக்கும் இதே மாதிரி ஃபார்ம் வந்து மூவ் ஆகணும், அதுக்கு நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வேதா சொல்ல, பியூன் அதே மாதிரி பணம் கேட்குறாரு. நாங்கள் யாருன்னு தெரியுமா? லஞ்ச ஒழிப்புத்துறையிலேருந்து வந்திருக்கோம், உனக்கு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வேலை போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. உள்ளே போய் எல்லாரோட டேபிளையும் செக் பண்ணுறாங்க. ஒரு அம்மா மட்டும் ஜன்னல் வழியாக பணத்தை தூக்கி எறிஞ்சிடுறாங்க. ஆனால் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் எப்படியோ இது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்றாங்க. ஜன்னல் வழியாக எட்டி பார்த்து அந்த பணத்தையும் பார்த்துட்றாங்க. என்னம்மா இது, ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் இந்த மாதிரியுமா இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு லஞ்ச ஒழிப்புத்துறையினர் ஒரு பக்கம் சத்தம் போட்டுருக்காங்க. இன்னொரு பக்கம் வேதா, எவ்வளோ ஏழை மக்கள் உங்களை நம்பி இங்கே வராங்க, ஆனால் அவங்கக்கிட்ட இதை வாங்கிட்டு வா, அதை எடுத்துகிட்டு வா, இதை எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லி, அது மட்டும் இல்லாமல் பணம் கொடுத்தாதான் இது கிடைக்கும் அது கிடைக்கும்னு ஆர்டர் வேற போட்டுட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டு இருக்க, நீங்கள் யாருமா அப்படிங்கிறாங்க. அதை கேட்ட வேதா, நான் வேதா குரூப் ஆஃப் கம்பெனியோட சேர்மன் அப்படின்னு சொல்ல எல்லாரும் ஆடி போய் நிற்கிறாங்க. வெளியே நிற்கிற எல்லா ஏழை மக்களும் இதை பார்த்துட்டு ரொம்ப நன்றி மேடம், ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஆட்களை எல்லாம் நம்பாதீங்க, இவங்களையெல்லாம் முதல்ல அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு வேதா சொல்ல, லஞ்ச ஒழிப்புத்துறையினரும் அதே மாதிரி பண்ணுறாங்க. இந்த நியூஸ் ஃபுல்லாக டிவிலையும் வந்துடுது. இதை பார்த்த ஸ்னேகா வீட்டில் இருக்கிற எல்லாரையும் கூப்பிட்டு இதை சொல்கிறாங்க, காட்டுறாங்க. சந்திரமோகன், விஜய் 2 பேரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இன்னொரு பக்கம் வித்யாவும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அந்த டைமில் கரெக்டாக வேதா வராங்க. வேதா கிட்ட ஸ்னேகா கங்க்ராச்சுலேஷன் சொல்ல, அவங்க எதையுமே கண்டுக்காமல் இருக்காங்க. இதோ நீ கேட்ட ரேஷன் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேபிள் மேலே ரேஷன் கார்டை தூக்கி போடுறாங்க வேதா. அதை பார்த்த வித்யாவும் போய் வேதாவுக்கு ஒரு பாயிண்ட் போட்டுடுறாங்க. அத்தை, ஒரு சிலர் ஸ்கூலில் சீட்டு வாங்கினதையெல்லாம் பெருமையாக பேசிகிட்டு இருந்தாங்க, ஆனால் அதை விட நீங்கள் பண்ணது தான் பெரிய விஷயம் அப்படின்னு ஸ்னேகா பாராட்டி தள்ளிட்டுருக்காங்க. இதை கேட்ட சந்திரமோகன், என்ன விஜய், என்னைக்கும் இல்லாமல் இன்னைக்கு உன் பொண்டாட்டி ரொம்பவே வேதா கைஸ் வச்சிட்ருக்கா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க 2 பேரும். அடுத்ததா விஜய், அம்மா நாளைக்கு நம்மளுக்கு மீட்டிங் இருக்குது அப்படின்னு சொல்ல, ஏன் இவ்வளோ நாளாக இதை சொல்லலை, இவ்வளோ அசால்ட்டாக வந்து சொல்கிற விஜய் அப்படின்னு சொல்ல, அம்மா இங்கே நம்ம வீட்டில் நடந்த பிரச்சனைகளும் குழம்புக்கும் இடையில இந்த விஷயத்தையே நான் மறந்துட்டேன், அது மட்டும் இல்லாமல் இதை நான் வாங்கலை, நம்ம வீட்டில் வேலை செய்கிறவங்க வாங்கி வச்சுருந்தாங்க அப்படின்னு விஜய் சொல்ல, சரி நான் நாளைக்கே மீட்டிங் அட்டன் பண்ண ஏற்பாடு பண்ணுங்கிறாங்க. அதுக்கப்புறம் வித்யாவையும் பார்க்குறாங்க வேதா. அடுத்ததாக நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க. அப்போ வேதா கையில் இருக்கிற அந்த லெட்டரை கொடுத்து படிக்க சொல்கிறாங்க வித்யா கிட்ட. வித்யா ஒன்றுமே புரியாமல் திருன்னு அப்படியே முழிக்கிறாங்க. அப்போது அதை பார்த்த வேதா, இது கூட உன்னால் படிக்க முடியலையே, அப்புறம் எப்படி நீ ஏன் இடத்துக்கு வர முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்க. என்னால் முடியுங்கிறாங்க வித்யா. சந்திரமோகன், விஜய் 2 பேருமே நாங்கள் அம்மா கூடவே இருக்கோம், எங்கனாலேயே ஒரு சில மீட்டிங்கெல்லாம் அட்டன் பண்ணி அவங்க கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது, வித்யா நீ கொஞ்சம் யோசிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டுருக்க. இல்லை நான் கண்டிப்பாக அட்டன் பண்ணியே தீருவேன், நானே இந்த மீட்டிங்கை அட்டன் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க வித்யா நீ மட்டும் இதில் சொதப்பிட்டேன்னா நம்ம குடும்ப மானமே போயிருங்கிறாங்க ஸ்னேகா. ஆனாலும் வித்யா விடாப்பிடியா, இல்லை நான் இந்த மீட்டிங் அட்டன் பண்ணுறேங்கிறாங்க. எல்லாருக்கும் என் மேலே இருந்த நம்பிக்கையெல்லாம் போயிடுச்சா, இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு வித்யா கேட்டுட்ருக்க. சரி யாரும் அவளை குழப்ப வேண்டாம், அவள் இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருக்கானா அவளே மீட்டிங் அட்டன் பண்ணிட்டோம், ஆனால் கடைசி நிமிஷத்தில் கூட உனக்கு ஏதாவது ஒரு டவுட் வந்துச்சுன்னா உடனே எனக்கு ஃபோன் பண்ணிடு, நான் அந்த மீட்டிங் அட்டன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு வேதா சொல்ல, இல்லை இந்த மீட்டிங்கை நான் நல்லபடியாக முடிச்சு காட்டுறேங்கிறாங்க வித்யா. அடுத்து ரூமில் தனியாக போய் உட்காந்து யோசிச்சுட்டு இருக்காங்க வித்யா. அந்த டைமில் சஞ்சய் நிறைய ஃபைல்ஸையும் லேப்டாப்பையும் தூக்கிட்டு வந்து முன்னாடி வைக்கிறாங்க. இதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்க, இது எல்லாத்தையும் நீ ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது இருக்குது, இதையெல்லாம் ஒவ்வொன்றா எடுத்து படி அப்படின்னு சொல்ல, இதெல்லாம் எனக்கு ஒன்றுமே புரியலன்னு ஒவ்வொரு ஃபைலாக பார்த்துட்டு எடுத்து வைக்கிறாங்க. வெளியே என்னமோ தெனாவேட்டா பேசிட்டு வந்து வீட்டுக்குள்ளே வந்து ரூமில் இப்படி உட்காந்துட்டு இருக்க, புலம்பிட்டு இருக்க அப்படின்னு சஞ்சய் சொல்லிட்டு இருக்க, நீ தயவு செஞ்சு பேசாம இரு அப்படின்னு சொல்ல, சஞ்சயும் அமைதியாக உட்காந்துடுறாங்க. கொஞ்ச நேரம் இந்த ஃபைலையெல்லாம் பார்த்துட்டு, எனக்கு ஒன்றுமே புரியல சஞ்சய், தயவு செஞ்சு ஏதாச்சும் ஒன்று பண்ணு அப்படின்னு சொல்ல, நீ தான் என்னை ஒன்றும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கியா, அப்புறம் எப்படி நான் உனக்கு சொல்லித்தரது அப்படின்னு சஞ்சய் கேட்க, ப்ளீஸ் சஞ்சய் நீ எப்படியாவது ஹெல்ப் பண்ணு அப்படின்னு வித்யா சொல்ல, சஞ்சயும் ஹெல்ப் பண்ணி எல்லாத்தையும் சொல்லித்தராங்க. அதுக்கப்புறம் வித்யா அப்படியே தூங்கி விழுறாங்க. சஞ்சய் சொல்லி கொடுத்துட்டே இருக்காங்க. எழுப்பி விட்டு திரும்பவும் சஞ்சய் சொல்லி தராங்க. அதுக்கப்புறம் அப்படியே வித்யா தூங்கிடுறாங்க. சரி தூங்கட்டும்னு சொல்லிட்டு சஞ்சயும் விட்டுறாங்க.
அடுத்த நாள் காலையில் வித்யா அப்படியே எந்திரிச்சு பார்க்குறாங்க. சஞ்சய் உட்காந்துட்டே தூங்கிட்டு இருக்காங்க. ஏன் சஞ்சய் இப்படி தூங்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, என்ன பண்ணுறது நீ தான் தூங்கிறியே அப்படின்னு சொல்ல, அப்போ நீ நைட்டு சரியாக தூங்கவே இல்லையா அப்படின்னு கேட்க, தூங்குறதுக்காக கண்ணை மூடும்போது கரெக்டாக நீ கண்ணை முழிச்சிட்ட. சரி விடு, இந்தா உனக்கு தேவையானது எல்லாத்தையும் நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன், இது எடுத்துகிட்டு போ அப்படின்னு சஞ்சய் சொல்ல, இது எல்லாத்தையும் எப்போ பண்ண அப்படின்னு சொல்லி கேட்க, நீ தூங்குனல அதுக்கப்புறம் எல்லாத்தையும் முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்ல தேங்க்ஸுங்கிறாங்க வித்யாவும். அதுக்கப்புறம் சந்திரமோகன் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு வித்யா கிளம்புறேங்கிறாங்க. வேதாவும் அந்த டைமில் வந்துடுறாங்க. சரி அத்தை நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்ல, கடைசி நிமிஷத்தில் உனக்கு ஏதாவது ஒரு டவுட் வந்தால் கூட, உன்னால் முடியலன்னு தோணுனா கூட எனக்கு ஒரே ஒரு ஃபோன் பண்ணு, நான் வந்துடுறேன் அப்படின்னு வேதா சொல்ல, இல்லை அத்தை கண்டிப்பாக நான் இந்த மீட்டிங்கை நல்லபடியாக முடிச்சுட்டு வருவேன் அப்படின்னு வித்யா சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. நீ போடி போ, கண்டிப்பாக நீ கரெக்டான டைமுக்கு அங்கே போய் சேரவும் மாட்டேன், நல்லபடியாக மீட்டிங்கும் அட்டன் பண்ண மாட்டேன் அப்படின்னு ஸ்னேகா வந்து மனசுக்குள்ளேயே யோசிச்சுட்ருக்காங்க. இதோட எபிசோடு முடிச்சிருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.